யூனிட் வெயிட்ங்கிற கான்செப்ட்னு சொன்னால் இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மூலமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், இது என்ன இந்த யூனிட் வெயிட்னு சொன்னால் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு மேத்தமெட்டிக்ஸ். நார்மலாக யூனிட் வெயிட்டுங்கிற கான்செப்ட் வந்து என்ன சொன்னால் ஒன்று யூனிட்டுங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் யூனிட் ரேட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிஓக்யூவில். அதே போல் யூனிட் வெயிட் வந்து இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்ம பேசுகிறோம். அப்போ யூனிட் வெயிட்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் யூனிட் வெயிட்டுங்கிற கான்செப்ட் வந்து இருந்துச்சுன்னா யூனிட்டுங்கிறது வந்து ஒன்று அர்த்தம், அதில் மீனிங் வந்து ஒன்று. அப்போ யூனிட் வெயிட்டுங்கிற கான்செப்ட் என்ன சொன்னால் ஒரு மீட்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வெயிட் என்னங்கிறது தான் இந்த விஷயம். ஓகே, அப்போ யூனிட் வெயிட்டுங்கிற என்னென்னு சொன்னால் ஒரு மீட்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வெயிட் வந்து எத்தனை கிலோகிராம். ரைட், உங்களுக்கு ஈஸியாக விளங்கியிருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அப்போ வந்து யூனிட் வெயிட்டுங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போகிறோம். அது என்ன அந்த யூனிட் வெயிட், அதில் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம்னு சொன்னால், ரைட், யூனிட் வெயிட்ற ஈக்குவேஷன் வந்து அதை எப்படி நம்ம போடலாம்னு சொன்னால், அதாவது டயமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு போடுற மாதிரி டயமீட்டரை வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை வந்து எதால் பிரிக்கணும்னு சொன்னால் 162.28ங்கிற இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணணும். யூனிட் வெயிட்ற ஈக்குவேஷன் வந்து என்ன சொன்னால் டயமீட்டர் ஸ்கொயர். அப்போ டி டயமீட்டருக்கு நம்ம டியை போட டி ஸ்கொயர் பை 162.28 அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்முலாவில் நம்ம டிவைட் பண்ணி நம்ம சொன்னால் நம்மளோட யூனிட் வெயிட் வந்து வரும். ரைட், இது என்ன விஷயங்கிறத இப்போ பார்ப்போம். ரைட், இப்போ வந்து நான் போகிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு 12 மில்லிமீட்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ட யூனிட் வெயிட். அப்போ நமக்கு தெரியும் வந்து இது வந்து ஒரு 5 மீட்டருடைய ஓகே 5 மீட்டர் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டோட்டல் லென்த் 5 மீட்டர். ஓகே, 5 மீட்டர். இதில் டயமீட்டர் வந்து நமக்கு தெரியும் வந்து என்னென்னு சொன்னால் 12 மில்லிமீட்டர் டயமீட்டர். இப்போ எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் யூனிட் வெயிட்டுங்கிற அந்த கான்செப்ட் வந்து நான் இப்போ பேசிக்கிறதுல வந்து இப்போ பாருங்க 12 மில்லிமீட்டர் டயமீட்டருடைய பார்ட வந்து யூனிட் வெயிட் என்னென்னு சொன்னால் அப்போ யூனிட் வெயிட் ஃபார் 12 மில்லிமீட்டர். அப்போ நமக்கு தெரியும் வந்து டி ஸ்கொயர்ட் ஓவர் 162.28. அந்த என்ன அந்த டி ஸ்கொயர்ட்னு சொன்னால் டயமீட்டர், அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டயமீட்டர்னு சொல்லக்குள்ள வந்து நமக்கு தெரியும் வந்து 12 மில்லிமீட்டர்னு சொன்னால் இது வந்து எங்கே எடுக்கலாம்னு சொன்னால் அது 12, 16, 10 எல்லாம் வந்து எங்கே எடுக்கலாம்னு சொன்னால் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நோட்டேஷனில் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு தெரியும் அந்த ஆல்ரெடி T12-200 B1 அப்படி ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நோட்டேஷன் இருக்குதுன்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நோட்டேஷனோட யூனிட் வெயிட் என்னதுன்னா நமக்கு தெரியும் வந்து 12 மில்லிமீட்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதால நம்மளோட டயமீட்டருக்கு வந்து நான் போடணும் வந்து 12 மில்லிமீட்டர். இந்த 12ங்கிறது என்னென்னு சொன்னால் நம்ம கட்டாயம் வந்து மில்லிமீட்டரில் இருக்கிறது தான் போடணும். ஓகே, நாட் மீட்டரோ சென்டிமீட்டர். அப்போ இந்த ஈக்குவேஷன் எதுக்கு வந்து மிச்சம் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம போகிற அந்த டயமீட்டர் வந்து எப்போயும் மில்லிமீட்டரில் இருக்கணும். வெரி கேர்ஃபுல். ஓகே, ரைட். அப்போ மில்லிமீட்டர்னு சொன்னால் 12 ஸ்கொயரை வந்து நான் விரிச்சேன்னு சொன்னால் 144 இது டோட்டல் பெருமானம். இதை வந்து நான் 162.28 வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ பண்ணிட்டு சொன்னால் எனக்கு என்ன வருதுன்னு சொன்னால் 0.8873 அப்படின்ற மாதிரி போகுமாங்களே 2.5 அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். இது நான் ஷார்ட்டாக சுருக்கி நான் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னால் அதாவது 12 மில்லிமீட்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூனிட் வெயிட் என்னென்னு சொன்னால் இது நான் இந்த இதிலேருந்து நான் எப்படி எடுத்தீங்க 3 தசமத்துக்கு எடுத்தீங்கன்னா 0.888. ரைட், இதில் இருந்து உங்களுக்கு விளங்கணும் ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் 12 மில்லிமீட்டர் டயமீட்டர் இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு இது ஒரு மீட்டர் வெயிட் வந்து என்னென்னு சொன்னால் 0.888 கிலோகிராம்.